நீலக்கொடி சான்றுகள் பெற்ற கடற்கரைகள். நீலக்கொடி சான்றுகள் அப்படின்னு என்றால் என்ன, எதுக்காக கடல்ல பீச்சுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்றை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீலக்கொடி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பீச்சுக்கெல்லாம் நீலக்கொடி சான்று கொடுத்திருக்காங்க, இனிமேல் எந்த பீச்சுக்கெல்லாம் நீலக்கொடி சான்று கொடுக்கறதுக்காக இருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவில் சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பீச்சுகளை பார்த்தீங்கன்னா நீலக்கொடி சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த விஷயத்த முதல்ல பார்ப்போம். தூய்மையான சுகாதாரமான சூழல் இருக்கக்கூடிய கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடற்கரை இயற்கையாவே அந்த கடற்கரை எப்படி இருந்ததோ அதே சூழல்ல இறுதி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு காட்சியும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பீச்சுக்கு போகும்போது பார்த்துருக்கலாம். எல்லா பீச்சும் இயற்கையா, சில பீச்சும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது போல இல்லாம இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய பீச்சுகா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், சுற்றுப்புற சூழல் ரொம்ப தூய்மையானதா இருக்கணும், கிளீன் பண்ற விஷயம் வந்து ரொம்ப நீட்டா நடந்துகிட்டு இருக்கணும், பாதுகாப்பு, அதாவது குளிக்க வர எல்லாருக்கும் சிறந்த முறையில பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல அங்க ஏற்பாடுகள் சிறப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. நாம சொல்லக்கூடிய இந்த நீலக்கொடி சான்றிதழை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச சுற்றுச்சூழல் அங்கீகாரம். சர்வதேச சுற்றுச்சூழல் அங்கீகாரம் தான் பாத்தீங்கன்னா இந்த நீலக்கொடி சான்றை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த பீச்சோட இயல்பு தன்மை, இயற்கை தன்மை கொஞ்சம் கூட மாறாம மக்களுக்கு பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் இருக்கக்கூடிய பீச்சுகளுக்கு தான் நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்கப்படுகின்றது. அப்படி நம்ம இந்தியாவில் அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல எந்த பீச்சுக்கெல்லாம் நீலக்கொடி சான்றிதழ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோவளம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு, கோவளம் பீச்சுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கை தன்மையோட இருக்கு, எந்தவித செயற்கையான விஷயங்களும் இல்லாம புதுமையான விஷயங்களை பயன்படுத்தி சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கக்கூடிய பீச்சா பார்க்கப்படுது. இதனால இந்த இரண்டு பீச்சுகளும் நீலக்கொடி சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய பீச் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மெரினா பீச். நம்ம மெரினா பீச்சுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்காக அதற்கான முதற்கட்ட வேலைகளும் இறுதிக்கட்ட வேலைகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு சொல்றாங்க. எல்லா குடில் அமைக்குது, எல்லாமே மூங்கிலால பயன்படுது, தென்னை மரங்களை வைப்பது. மெரினா பீச்சை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பக்கா கிளீன் அண்ட் நீட்டா வந்து வச்சிருக்காங்க. பீச் குளிக்க வரவங்க வந்து கரெக்டா இருக்கிறது, அவங்களை பாதுகாக்கிறது, கடல்ல வந்து அவங்க இறக்கி குளிக்கும் போது அவங்களுக்கு எதனா ஆபத்து ஏற்பட்டா உடனடியா வந்து மீட்பு குழு வந்து அவங்களை மீட் எடுக்கிறது. இது மாதிரி எல்லா விஷயம், எல்லா பாதுகாப்பு சேஃப்டி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சரியான முறையில இருக்கணும் அப்படின்னு விஷயம் பார்க்கப்படுது. மிக விரைவில் இந்தியாவின் மிக நீளமான இரண்டாவது பெரிய பீச்சா இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்று வந்து வழங்கப்படுதா பேசப்பட்டு இருக்கு. மிக விரைவில் இந்த சான்று கொடுக்கப்படும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். கோவளம், புதுச்சேரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெரினாவுக்கு இந்த நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்க போறாங்க. இதை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல, இந்தியாவில கூட பல மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பீச்சுகளுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய சிவராஜ்பூர், அப்புறம் டையூவில் உள்ள கோக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பீச்சுக்கும் கொடுத்திருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய படுபித்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பீச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடு பீச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ருஷிகொண்டா பீச்சுக்கும் பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோல்டன் பீச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தமான் நிக்கோபாரின் ராதா நகர் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் வந்து கொடுத்திருக்காங்க. லட்சத்தீவுல இருக்கக்கூடிய மினிகாய் துண்டி கடற்கரை, இந்த கடற்கரைக்கு பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. லட்சத்தீவுல இருக்கக்கூடிய கடமத்து கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீச்சுக்கும் பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பீச்சுகளுக்கு பாத்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. மிக விரைவில் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக அளவுல இரண்டாவது மிகப்பெரிய பீச்சா கருதப்படக்கூடிய மெரினா பீச்சுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் வந்து பெற போறாங்க. அதற்கான அனைத்து ஏற்பாடும் மிக துரிதமா நடந்துட்டு இருக்கு. காட்சிகளை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வேலைப்பாடு வந்து மிக விரைவில் மெரினாவுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நமக்கு ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே ஒரு பெருமையான விஷயம் தான். கண்டிப்பா இந்த பதிவு மூலம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற பீச், எந்தெந்த பீச் எல்லாம் நீலக்கொடி சான்றிதழ் பெற்றிருக்கு, எந்த பீச்சுக்கெல்லாம் நீலக்கொடி சான்றிதழ் பெறப்போகுது அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்றீங்க.
இந்த தகவல் உங்க பிரச்சனை ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அப்படி மீண்டும் நல்ல பதிவோட நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.